Hi, good evening to everyone. Welcome to Investment Achievement. Okay, Nifty உடைய லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்சியேஷன் கொடுத்துருவோம். என்னுடைய போர்ட்ஃபோலியோல ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஏதாவது ஸ்டாக்ஸா குறைச்சிங்களா அப்படின்ட்டு. நான் எந்த ஸ்டாக்ஸும் குறைக்கல, மாறுதலா நான் வாங்கின பிரைஸ்ல இருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் வந்தா வாங்குறதுக்கு தான் ரெடியா இருக்கும். ஸ்டில் மை போர்ட்ஃபோலியோ இஸ் ஹோல்டிங் அப்படின்றது தான் சொல்லலாம். அண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ என்னன்றது ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிஎன்எஃப்சி, சன் டிவி, குஜராத் கேஸ், இந்த 3 ஸ்டாக்கை வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இந்த 10,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் லெவல் அக்குமுலேஷன். இது வந்து அக்குமுலேஷன் 1 நல்லா புரிஞ்சுக்கணும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்ன்றது மிகவும் முக்கியம். அந்த மணி மேனேஜ்மெண்ட்ல தான் நிறைய நண்பர்கள் வந்து கோட்டையை விடுவாங்க. அந்த கோட்டையை விடாதீங்க அப்படின்றதுதான் நம்ம சொல்லலாம். இப்போ 30,000 ரூபாய்க்கு தான் இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம இது ஒரு காலம் வாங்கியிருக்கோம். இப்போ எல்லா ஸ்டாக்குக்கும் இன்னும் ஒரு 10,000 போடணும். அப்போ இந்த போர்ட்ஃபோலியோடைய ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhsக்கு உண்டான ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த போர்ட்ஃபோலியோ வந்து 20,000 போர்ட்ஃபோலியோ அப்படின்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். நண்பர்களே, 20,000 இருந்தால் தான் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட வந்து சார் என்கிட்ட வந்து 2 லட்சம் ரூபாய் இல்லை சார், என்கிட்ட இருக்கிறதே 1 லட்சம் ரூபாய் தான், 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் 5,000க்கு வாங்கிக்கோங்க. அடுத்த 5,000க்கு கீழே இறங்கி வந்தா நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ்க்குலாம் நம்மளுடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றதெல்லாம் கிளியரா சொல்லிடுவேன். ஸ்டாப் லாஸ் என்னன்றது கொடுத்துருக்குறேன். பை குவான்டிட்டிஸ் எவ்வளவு, 10,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இத்தனை ஸ்டாக் தான் வாங்கியிருப்பீங்க. டோட்டலா வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு போட்டிருக்கிறோம்னா இன்வெஸ்டட் வேல்யூ 28,788 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறோம். 30,000 ரூபாய் கூட வாங்கல. இதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 587 ரூபாய் அப்படின்னு காட்டுது. இந்த 2 ஸ்டாக் 3 ஸ்டாக்குமே கன்சிடர் பண்ணீங்க. டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. இந்த டார்கெட் போச்சுன்னா டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அப்படின்னு கொடுத்துருப்பேன். 3 ஒரு காலம் வெயிட் பண்ணாதீங்க. டார்கெட் 1 போச்சுன்னா 50% குறைங்க. டார்கெட் 2 போச்சுன்னா இன்னொரு 50% குறைச்சிட்டு லாப குட்டிகளை உள்ள விட்டுட்டு வந்துருங்க அப்படின்றது தான் ஒரு நம்ம சொல்ல முடியும். அது வந்து மற்றவங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எதனா எடுத்துக்கோங்க. வந்து என்கிட்ட வந்து பர்சனல் மெசேஜ்ல மட்டும் சார் வாங்கிட்டேன், கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு, வச்சுக்கிட்டா ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றத மட்டும் கேட்காதீங்க. என்னுடைய பர்சனல் மெசேஜ் இன்பாக்ஸுக்கு வரீங்கன்னா குவரிஸ், கிளாஸஸ்க்கு உண்டான குவரிஸ் இருந்தா, டவுட் செஷன் இருக்கு, எந்த டவுட் இருக்கு, கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணா என்ன சப்போர்ட் கிடைக்கும், என்ன இது ஃபீஸஸ் ஏது, எந்த பேமெண்ட்ல போடுறது அப்படின்றது தான் என்னை கன்சிடர் பண்ணுங்க. நான் யாருக்கும் வந்து தனிநபரா நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது நண்பரே. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஓகே, என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கிறேன் ஏதுன்ற பார்த்துக்குவோம். ஜிஎன்எஃப்சி, சன் டிவி, குஜு கேஸ், இந்த 3 ஸ்டாக் உடைய லெவல்ஸையும் பார்த்துருவோம். அண்ட் தென் நிஃப்டி நம்ம என்ன சொன்னோம், லாஸ்ட் வீடியோல என்ன சொன்னோம், இப்போ என்ன நடந்திருக்கு கிளீனா. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் வருங்க. இந்த கேண்டலுக்கு கீழே 21,945க்கு கீழே வந்ததுன்னா நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகும். அந்த ஃபாலை கன்சிடர் பண்ணாதீங்க. அதை வந்து ட்ராப் வைப்பாங்க, அடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோல. கிளீனா எப்படி வைப் பண்ணிட்டு எடுத்துட்டு போறாங்க. இது வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ஸோடைய லெவல்ஸ் வந்து தாறுமாறா ஏறி இருக்கு. நான் பிப்ரவரி மந்த்லயே உங்ககிட்ட ஒரு அனௌன்சியேஷன் கொடுத்தேன். பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ரீஷெட்யூல் பண்ணுங்க, லார்ஜ் கேப் பக்கம் திருப்புங்க அப்படின்ட்டு. விக்ஸோடைய ஸ்டேட்டஸ் சரியில்லை, ஓவரா வால்டட்டி கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். சீட் பெல்ட் போட்டுக்குங்க அப்படின்னு இருக்கும். அந்த வால்டட்டி தொடரும். மார்க்கெட்ல வந்து அந்த வால்டட்டி தொடரும். இப்போ யார் இங்க வந்து புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி எல்லாம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து சூரத்தாங்க உடைச்சு விட்டாங்க அப்படின்றது தான் சொல்லலாம். நம்ம எக்ஸாக்டா சொன்னோம், இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணுங்க. நம்ம ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் சேனல்ல இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல தான் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும், டெலிகிராம்ஸ்லயும் இருக்கும். அது வந்து வேற ஒரு பர்சன என்ன சொல்றது, சம்டைம்ஸ் வந்து வீடியோவா கொடுக்கறது வந்து டெலிகிராம்லயும் கொடுத்து விட்டுடுவோம். புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான கிரைட்டீரியா இருக்குன்னா எடுத்துக்கங்கன்னுட்டு ஒரு வீடியோவா டெலிகிராம்ல கொடுத்துருவோம். அதுக்கோசரம் டெலிகிராம்ல ஜாயின் ஆயிக்குங்க அப்படின்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். நிஃப்டி இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு. இந்த கேண்டல் வந்து சஸ்டெயின் ஆகுமா, மேல உடைக்கணும். எந்த கேண்டலுக்கு மேல போகணும், மார்க்கெட் வந்து 22,250க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா அடுத்த ஸ்விங் ரேலி ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ஸ்விங் ரேலி எவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகும் நிஃப்டில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 575 புள்ளிகள் போகும். அந்த ஐய உடைச்சாதான், என்ன ஐய
ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐய உடைச்சாதான் நிப்டி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறோம்னா இதுக்கு மேல எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த லோலியா எடுத்துருக்கலாம். திறமை இருக்கிறவங்க கீழே பேட்டர்ன்ஸை பார்த்து எடுத்துருக்கலாம். இதை வந்து எப்படி சொல்லலாம், இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் முடிஞ்சுதா அப்படின்றது வந்து ஒரு 2 hours கேண்டல்ல பார்த்தாவே தெரியும். நம்ம என்ன மாதிரி சொன்னோம், என்ன மாதிரி நடந்தது, எக்ஸாக்டா நிப்டி அப்படிதான் மூவ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளியர் ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. கரெக்ஷன் வந்துட்டு இங்க வந்து சைட்வேஸ் கண்டினியூஷன் என்ன சொல்றதுக்கு, புல் மார்க்கெட் திரும்பணும்னா இங்க வந்து ஒரு கன்சால்டேட்லாம் ஆகும். இந்த கன்சால்டேட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு போகும். 22,220 ஒரு காலம் ஒரு கன்சால்டேஷன் சைட்வேஸ்ல தான் மூவ் ஆகும். அதுக்கு மேல உடைச்சதுன்னா மார்க்கெட் மூவ் ஆகும். அதுக்குண்டான லெவல்ஸ் வச்சுதான் ட்ரேட் பண்ணும். இது வந்து ஆப்ஷன்ல போனீங்கன்னா டெல்டா, தீட்டா, காமா, வேகா அப்படின்ட்டு நிறைய கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் தெரியலன்னா ஆப்ஷனுக்குள்ளார போகாதீங்க அப்படின்றதான் சொல்லலாம். நிப்டி வந்து நல்ல ஒரு மொமெண்டம் திரும்புது அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் பேங்க் நிப்டி பேங்க் நல்ல ஒரு ரெக்கவரிங்க. என்ன சொல்றது, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் வச்சிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த லெவலுக்கு ஒரு காலம் மார்க்கெட்டை ஹன் பண்ணுவாங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னும். ஓகே பார்ப்போம். நிப்டி பேங்க்ல வந்து நல்ல ஒரு கேண்டல் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து அப்படியே பொறுமையா ஒரு 2-3 நாளைக்கு இந்த வாரத்துக்கு சைட்வேஸ் அரைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எனி வீக்னஸ் பிலோ கீழே வந்தாதான், இந்த லெவலுக்கு கீழே வரும்போது தான் ஷார்ட் செல்லா பத்தி நம்ம யோசிக்கணும். இப்போதைக்கு வந்து ஒரு ரிலீஃப்ல இருக்கலாம், பயம் இல்லாம இருக்கலாம் அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் சொன்னோம், குஜு கேஸ், சன் டிவி அண்ட் தென் ஜிஎன்எஃப்சி, இதோடைய லெவல்ஸை போய் பார்ப்போம். ஓகே, குஜராத் கேஸை நம்ம இந்த லெவல்லே ஒரு பையர் டிப் அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். அந்த லெவல்ல யார் எடுத்தாங்கன்னு தெரியல. நாளா எடுத்து ஒரு ஸ்விங்கர் க்ளோஸ் பண்ணேன். அப்போ இந்த லெவல்ல இங்க ஒரு பிரேக் வரும்போது இங்க எடுத்தேன். ஒரு 45% ஸ்விங் ரேலியை முடிச்சுட்டு இப்போ ரீபைக்கு உண்டான இடத்த தேடிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து எப்படி நம்ம ரீபை பண்ணலாம், ஒரு வீக்லி கேண்டல்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனை உடைச்சிருக்கு தெரியுதுங்களா. இந்த கன்சால்டேட் எவ்வளவு காலமா போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 அங்க இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 714 நாளா ஒரு கன்சால்டேட் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு. இந்த ரீடெஸ்ட்ல இங்க நம்ம என்ட்ரி போறோம். ஸ்டாப் லாஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம், 500 கொடுத்துருக்கோம். 500 எதுக்கோசரம் கொடுத்துருக்கோம்னா ஒரு விக் மாதிரி, இந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய விக் இருக்கு இல்லையா, இவ்வளவு தூரத்துக்கு கூட மார்க்கெட்டை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அவ்வளவு தூரத்துக்கு வந்தாலும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் இங்க இருந்து உடைச்சு கீழே வந்தா கூட ஸ்டாப் லாஸ்ன்றத போட தேவையில்ல. ட்ரேட் எடுக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்ல நான் இன்வெஸ்டிங் கிரைட்டீரியால எடுக்கிறேன்னா இங்க ஒரு 10,000 போட்டுங்க. அடுத்த 10,412க்கு வந்ததுன்னா அடுத்த ஒரு 10,000 போட்டு ஆவரேஜ் பண்ணலாம். டார்கெட் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கிறோம், டார்கெட் 1 ஸ்விங் எடுக்கிறவங்க 614 ரூபாய் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் தென் செகண்ட் லெவல் டார்கெட் 720 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 700க்கு வச்சுக்கலாம். 720 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதால 700. அப்புறம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, நம்மளுடைய டார்கெட் என்ன, ஒரு லாங் பொசிஷன் போறோம்னா கிளீனா வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட்லாம் தெரியணும். ஒரு 6% ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு 16% டார்கெட் இருக்கு. டார்கெட் 1க்கு, டார்கெட் 2க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 32% இருக்கு. நீங்க ஒரு இன்வெஸ்டரா ட்ரேடரான்றத டிசைட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்ல என்ட்ரி போட்டுக்கோங்க. நாங்க சொல்லிட்டு கண்முடிவுத்தனமா போய் வாங்கிக்காதீங்க. மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஹைலி ரிஸ்க். ரிஸ்க் என்னன்றதை தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிஸ்க் தெரியலன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதா சொல்லலாம். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஜிஎன்எஃப்சி. கெமிக்கல் செக்டார்ஸ்ல வந்து நல்ல ஒரு எல்லா ஸ்டாக்குமே அரைச்சமா வரைகிற மாதிரி கிரைண்டர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, ஜிஎன்எஃப்சி, இப்போ ஜிஎன்எஃப்சியோடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றது பாத்துருவோம். ஜிஎன்எஃப்சி இந்த ரேஞ்சில சொல்லணும், நல்ல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. டிசெண்டிங் ட்ரையாங்கிளை உடைச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிளை உடைக்கும் போது இந்த இடத்துக்கு பை கால் ரெக்கமெண்டேஷன் 516ல இருந்து மார்க்கெட் என்ன ஆச்சு, நல்ல ஒரு ஸ்விங் ஆகி போச்சு. ஒரு 45% ஆஃப் மொமெண்டத்தை கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கு. இது ஒரு மைனர் ட்ரெண்ட் சப்போர்ட். இந்த மைனர் ட்ரெண்ட் சப்போர்ட்ல நம்ம என்ட்ரி எங்க போக போறோம், ஒரு லாங் பொசிஷன் போறோம். அப்போ இந்த லாங் பொசிஷன் போறோம்னா டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ், ஒரு ஸ்விங் ட்ரேடரா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5% ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். டார்கெட் ஒரு என்ன சொல்லலாம்,
இந்த லெவலுக்கு ஒரு 25% கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஒரு 22% ப்ரீவியஸ் ஐக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டுக்கு நம்ம என்ன கார்னர் பண்றோம்னா 771 அதுதான் அங்க கொடுத்துருப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த லெவலை உடைச்சதுன்னா நல்ல ஒரு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த செகண்ட் லெவல் மூவ் வந்து ப்ரீவியஸ் ஐயான ஒரு 800க்கு போகும். அண்ட் தென் ஆல் டைம் ஐயான ஒரு 890க்கு மூவ் ஆகும். டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 1 போனாவே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேபிட்டலை வெளியே எடுத்துக்கோங்க அப்படின்றதா சொல்லலாம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு. நம்ம ஐல போய் வாங்கல, நல்ல ஒரு கரெக்ஷன்ல வாங்குறோம். கரெக்ஷன்ல வாங்கிட்டு என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து லோல இருக்கு. இதுக்கு கீழே உடைச்சதுன்னா ஆஃபர், இந்த இடத்துல வந்ததுன்னா அனதர் 110K ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது GNFC உடைய கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து சன் டிவி நம்ம எப்பயோ சொன்னது, மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல நம்ம சொன்னோம், ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது இங்க சொன்னோம் 630ல சொன்னோம் பை பண்ணிட்டு, அங்க இருந்து என்னாச்சு மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து டே ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரா பிரேக் அவுட் வந்திருக்கு. டார்கெட்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் எங்க கார்னர் பண்ணலாம், இந்த ப்ரீவியஸ் ஐக்கு கார்னர் பண்ணலாம். 734க்கு மூவ் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு லாங் பொசிஷன் போறோம், ஒரு ஸ்டாப் லாஸ் எதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 10% 67 ரூபா டார்கெட்டுக்கு ஒரு 5% ஸ்டாப் லாஸா ட்ரேடரா வச்சுக்கிட்டு உள்ள போங்க. ஃபர்தர் இங்க இருந்து மார்க்கெட் மறுபடியும் கரெக்ஷன் ஆகி 630க்கு கிடைச்சாலும் வாங்குங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஹன் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்லலாம். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து கலெக்ட் ஆயிட்டு பக்ஸா கலெக்ட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் மேலதான் போகும். லிக்விடிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகும். அண்ட் தென் இந்த லெவலுக்கு மேல உடைச்சதுன்னா இது வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். அப்கமிங் லெவல்ஸ் வந்து ஒரு 800 கூட மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. 840 அந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகிறதுக்கு லாங் டேர்ம் டைம் எடுத்துக்கும், உடனே போகாது. டார்கெட் 1 இதுதான். டார்கெட் 1 போச்சுன்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லலாம். எப்பவுமே லேர்ன் பண்ணி ஏன் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து லாங் கன்சால்டேஷனை பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது தான் நம்ம பைகால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அந்த 580க்கு அங்க வாங்கிருக்கலாம். இப்பயும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதா சொல்லலாம். இது வந்து டார்கெட் 2 அண்ட் தென் டார்கெட் 3 வந்து அரௌண்ட் ஒரு 983க்கு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள். ஒரு 1 இயராவது ஹோல்ட் பண்ணணும். வாங்கிட்டு 1 வீக்ல போகணும், 1 மந்த்ல போகணும்னா அப்படி போகாது. மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் போகும். ஏறினா இறங்கும், இறங்குனா ஏறும். நம்ம அந்த ஏற்ற இறக்கத்துக்கு வந்து பேஷண்டா இருக்கும். இதுதான் கிரைட்டீரியா. அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் என்ன ஏதுன்றது கிளியரா சொல்ற கேட்டுக்கோங்க. 1 month கிளாஸஸ் 8 செஷன் போகும். டோட்டலி 8 செஷன் போகும். டேட்ஸ் என்னென்னன்றது கொடுத்துருக்குறேன். கிளாஸஸ் நான் தான் இருப்பேன். லைவ் கிளாஸஸ் மட்டும் தான் போகும். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு உண்டான சிலபஸ் என்ன ஏதுன்றது சென்ட் பண்றேன். அண்ட் தென் இதுக்கு உண்டான ஃபீஸஸ் வந்து 3000 rupees ஒன்லி. 1 year சப்போர்ட். 1 year சப்போர்ட்னா கிளாஸஸ் லேர்ன் பண்ணதுக்கு சம் எரர்ஸ் வரும். எரர்ஸ் வராத கிளாஸஸே இருக்காது. நீங்க என்னதான் லேர்ன் பண்ணாலும் அந்த டவுட்ன்றது உங்களுக்கு இருக்கும். அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்றது தான் அந்த 1 year சப்போர்ட் அப்படின்றது. அண்ட் தென் அதான் கூட எங்களுடைய கைடன்ஸ் இருக்கும், ஸ்டாக் செலக்ஷன்ஸும் கிடைக்கும் அப்படின்றது சொல்லலாம். இதுக்கு உண்டான ஃபீஸஸ் 3000 rupees. என்னுடைய ஜிபே அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே இதுதான். என்னுடைய 2 நம்பருமே இதுதான். உங்களுக்கு குவரிஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் உண்டான சிலபஸை சென்ட் பண்றேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பல நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் தான் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா அடுத்த ஒரு வீடியோவை மேக் பண்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மற்றும் நம் சேனலை 4 பேருக்கு சொல்லுங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.